அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்று மாலை 4 மணி அளவில் சைதாப்பேட்டையில் பனகல் மாளிகை அருகே விடுதலை சிறுத்தைகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அண்மையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாடு மற்றும் இதர மாநிலங்களில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அவதூறு பிரச்சாரங்களும் வன்முறைகளும் நடந்தேறின. நூற்றுக்கணக்கான இடங்களில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்கள். தேவாலயங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளன. எனவே அதனை கண்டித்து சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தி நாம் நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இயக்கத் தோழர்கள் பெருவாரியாக பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். சென்னை ஒட்டியுள்ள அண்டை மாவட்டங்களிலிருந்து தோழர்கள் பெருவாரியாக பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன். அண்மையில் வெளியிட்ட புதிய மாவட்ட செயலாளர்கள் பட்டியல், இதர நிர்வாகிகளின் பட்டியல் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிற தகவலை அறிந்து நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சிலர் தம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாத நிலையில் வருத்தத்தில் இருப்பதையும் அறிவேன். அதற்கு பல்வேறு உள்நோக்கங்களை கற்பிக்கிற வகையிலும் சிலர் வெளிப்படையாக பேசுகின்றனர் என்பதையும் அறிய வந்துள்ளேன். தோழர்கள், இது குறித்து ஒரு சில தோழர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்வது பலரிடையே விவாதங்களை உருவாக்கியிருக்கிறது. எனவே அருமை தோழர்கள், சமூக வலைத்தளங்களில் இத்தகைய விவாதங்களை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 2023ஆம் ஆண்டு நாம் நியமனம் செய்த 144 மாவட்ட செயலாளர்களில் 50 பேரை மாற்றியிருக்கிறோம். அதில் 9 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே தொகுதியை சார்ந்த 2 பேர் இடம்பெற்றிருந்தார்கள் என்பது முக்கியமானது. அந்த 9 தொகுதிகளில் 4 இடங்களில் 2 பேரையும், அந்த ஒரே தொகுதியை சார்ந்த 2 பேரையும் அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்திருக்கிறோம். எஞ்சிய 5 தொகுதிகளில் விடுவித்திருக்கிறோம். 4 தொகுதிகளில் ஒருவரை மாவட்ட செயலாளராக அப்படியே தக்க வைத்திருக்கிறோம். பூந்தமல்லி, செய்யூர், கடலூர், திண்டிவனம், விருத்தாசலம், கும்பகோணம், கடையநல்லூர், கோவை தெற்கு, ராசிபுரம், இந்த 9 தொகுதிகள். பூந்தமல்லியில் அருள் கௌதமும் தளபதி சுந்தரும் அதே தொகுதியை சார்ந்தவர்கள். அதில் தளபதி சுந்தரை மண்டல செயலாளராக அறிவித்திருக்கிறோம். அருண் கௌதமை அப்படியே தக்க வைத்திருக்கிறோம். விருத்தாசலத்தில் திராவிடமணி, நீதிவள்ளல் 2 பேரும் விருத்தாசலம் தொகுதியை சார்ந்தவர்கள். அதில் திராவிடமணியை 6 மாத காலத்திற்கு தொடருவார் என்று அறிவித்திருக்கிறோம். நீதிவள்ளலை அதிலிருந்து விடுவித்திருக்கிறோம். கோவை தெற்கு
அதில் குரு குமணன் 2 பேரும் ஒரே தொகுதியை சார்ந்தவர்கள். அதில் குமணனை விடுவித்து குருவை தக்க வைத்திருக்கிறோம். கடையநல்லூரில் பண்பொழி செல்வமும் ஜான் தாமஸும் கடையநல்லூர் தொகுதியை சார்ந்தவர்கள். அவர்களில் ஜான் தாமஸை விடுவித்திருக்கிறோம், பண்பொழி செல்வத்தை நீடிக்க வைத்திருக்கிறோம். இவர்களுக்கு 6 மாத காலம்தான் எஞ்சிய பதவிக்காலம். பிறகு அந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்துவதாக நாம் திட்டமிட்டிருக்கிறோம். அப்படி தேர்தல் நடைபெற உள்ளது. 5 இடங்களில் செய்யூர், தமிழினியும் பொன்னிவளவனும் செய்யூர் தொகுதியை சார்ந்தவர்கள். கடலூரில் செந்திலும் அறிவுடை நம்பியும் கடலூர் தொகுதியை சார்ந்தவர்கள். கும்பகோணத்தில் முல்லைவளவன் ராஜ்குமார் இருவரும் கும்பகோணம் தொகுதியை சார்ந்தவர்கள். ராசிபுரத்தில் மும்பை அர்ஜுன் நீலவானத்து நிலவன் இருவரும் ராசிபுரம் தொகுதியை சார்ந்தவர்கள். இந்த 5 தொகுதிகளிலும் 2 பேரையும் அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்து புதிய நபர்களுக்கான வாய்ப்பை தந்திருக்கிறோம். மற்ற 4 தொகுதிகளில் ஒருவரை எடுத்து ஒருவரை தக்க வைத்திருக்கிறோம். 5 சட்டமன்ற தொகுதிகளில் 2 பேரையும் 10 பேரையும் அதிலிருந்து நாம் விடுவித்திருக்கிறோம். அவர்களில் திலீபனுக்கு மண்டல செயலாளர் திண்டிவனத்தில், மற்றபடி யாருக்கும் இதில் வேறு பொறுப்பு அறிவிக்கவில்லை. முல்லைவளவன் ராஜ்குமார், அர்ஜுன் நீலவானத்து நிலவன், செந்தில் அறிவுடை நம்பி, தமிழினிக்கு மாநில செயலாளர் கொடுத்திருக்கிறோம். மகளிர் விடுதலை இயக்கத்தில் மாநில செயலாளர் கொடுத்திருக்கிறோம். ஆக இந்த இரட்டை பொறுப்பாளர்கள் இடம் வகிக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் செய்யூரில் தமிழினிக்கு ஒரு மாற்று பொறுப்பு, திண்டிவனத்தில் திலீபனுக்கு ஒரு மாற்று பொறுப்பு. மற்றபடி செந்தில் அறிவுடை நம்பி 2 பேருக்கும் எந்த பொறுப்பும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. முல்லைவளவன் ராஜ்குமார் இருவருக்கும் எந்த பொறுப்பும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ராசிபுரம் மும்பை அர்ஜுன் நீலவானத்து நிலவன் ஆகிய இருவருக்கும் எந்த பொறுப்பும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இவர்கள் நீக்கப்பட்டதற்கு எந்த குற்றச்சாட்டுகளும் காரணமில்லை. இது ஒழுங்கு நடவடிக்கையும் இல்லை. முதலில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ரீஅலைன்மெண்ட் என்று நாம் ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம். ஒரு மறுசீரமைப்பு, ரீஆர்கனைசேஷன். இவர்கள் ஏற்கனவே 2.5 ஆண்டுகள் பதவியில் இருந்திருக்கிறார்கள். 3 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்பதை இன்னும் 6 மாத காலம்தான் எஞ்சி இருக்கிறது. என்றாலும் கூட அந்த இடத்திலே வேறு ஒருவருக்கு அல்லது இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும். நீண்ட காலமாக அந்த இடங்களில் தொடர்ந்து தமக்கு மாவட்டம் வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்கிற கோணத்தில் சில நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை ஒழுங்கு நடவடிக்கையாக யாரும் கருத வேண்டியதில்லை. ஏதோ குற்றச்சாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகவும் கருத வேண்டியதில்லை. ஏதோ காரணத்தால் எடுத்துவிட்டார் என்று அதற்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் செய்து சொல்லித்தான் அதை செய்துவிட்டார் என்று நீங்கள் கற்பனையாக ஒரு முடிவுக்கு வர வேண்டாம் என்று நான் தோழமையோடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த 144 பேரில் இவர்கள் தவிர மேலும் 40 பேரை நாம் நீக்கியிருக்கிறோம், நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதற்கெல்லாம் நாம் காரணம் கற்பித்துக் கொண்டிருக்க முடியாது. செய்யூரிலே தமிழினி, பொன்னிவளவன் இவர்களை நீக்கியதற்கு இவர்களே ஒரு காரணத்தை கற்பித்து அதற்கு உள்நோக்கம் கற்பித்து செய்திகளை பரப்பினால், செந்தில் அறிவுடை நம்பி நீக்கப்பட்டதற்கு என்ன காரணத்தை சொல்ல முடியும்? அவர்கள் அங்கே ஒரு யூகத்தை
செய்தியாக பரப்புகிறார்கள். உங்களை அந்த இடத்தில் ஏற்கனவே 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் நியமிக்கிற போது எந்த செல்வாக்கின் அடிப்படையில் அல்லது எந்த சிபாரிசின் அடிப்படையில் அல்லது யாருடைய தூண்டுதலின் அடிப்படையில் நான் நியமித்தேன். அன்றைக்கும் நான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்று மனப்பூர்வமாக முடிவெடுத்து தான் அதை செய்தோம். அதை இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும். அந்த வாய்ப்பை நமக்கு வழங்கியவர் நம்முடைய கட்சி தலைவர், நம்முடைய அண்ணன். 2.5 ஆண்டுகள் இந்த பணியை ஆற்றுவதற்கான நமக்கு வாய்ப்பை தந்தவர், அந்த வாய்ப்பை நமக்கு தந்தவர் என்று அதை எண்ணி பார்க்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அதற்கு உள்நோக்கம் கற்பிப்பது கட்சியின் கட்டுக்கோப்பை சீர்குலைப்பதாக அமையும் என்பதை தோழர்கள் தயவு கூர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொறுப்புகளுக்காக தொடர்ந்து 3 முறை 4 முறை என்று கடுமையாக போட்டியில் இருந்தவர்கள் இந்த முறையும் அந்த வாய்ப்பு கிடைக்காத நிலையில் வலியோடு இருக்கிறார்கள். ஆக 3 முறை 4 முறை என்று போட்டியிட்டும் அந்த இடத்திலே நமக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்கிற வழி ஒரு புறம். ஆனால் மறுபடியும் ஒரு மாநில பொறுப்பு அல்லது மண்டல பொறுப்பு என்கிற வாய்ப்பு கிடைத்த நிலையில் அதிலும் திருப்தி இல்லை என்கிற வழி உங்களுக்கு ஒரு புறம். வாய்ப்பே கிடைக்காதவர்களின் வழி எத்தகையதாக இருக்கும் என்பதை தோழர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எங்கே கடுமையான அழுத்தங்கள் இருக்கின்றனவோ, அதாவது அழுத்தங்கள் என்றால் போட்டி, இந்த முறை எங்களுக்கு தாருங்கள், ஏற்கனவே ஒருவருக்கு தந்திருக்கிறீர்கள், எங்களுக்கு இந்த முறை இந்த வாய்ப்பை கொடுங்கள் என்று வற்புறுத்துகிற நிலை, அவர்களே போட்டியிடக்கூடியவர்களே அல்லது கெஞ்சி கேட்கிற ஒரு நிலை இருக்கவே செய்கிறது. அதையும் நான் புறந்தள்ளிவிட முடியாது. அவர்களையும் நான் அரவணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களை அலட்சியப்படுத்திவிட்டு இருப்பவர்களே இருக்கட்டும் என்றும் நான் அப்படியே கடந்து செல்ல வேண்டும் முடியாது. வாய்ப்புள்ள இடங்களில் மாற்றியிருக்கிறோம், வாய்ப்பில்லாத இடங்களில் சரி அவர்கள் தொடரட்டும் என்று அனுமதித்திருக்கிறோம். எனவே இதை தோழர்கள் நேர்மறையான அடிப்படையிலே புரிந்து கொண்டு, அதாவது பாசிட்டிவ் அப்ரோச் புரிந்து கொண்டு, நமக்கு இத்தனை ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கட்சியில் கிடைத்தது என்கிற அளவிலே மகிழ்ச்சி அடைந்து, அடுத்து வேறு என்ன பொறுப்பை பெறலாம், அதற்கு எப்படி நாம் அணுகலாம் என்கிற அடிப்படையில் யோசிக்க வேண்டும். இது உங்களுக்கு நான் விடுக்கிற அன்பான வேண்டுகோள். காஜா மொய்தீன் மாவட்ட செயலாளர் கோவை தெற்கிலிருந்து மாற்றி மண்டல துணை செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரை அங்கே தெற்கு பகுதியில் நியமிக்கிற போதே அவர் வீரபாண்டி தொகுதியை சார்ந்தவர், வாக்கு அவருக்கு அங்கே தான் இருக்கிறது, அவரை இந்த தொகுதியிலிருந்து மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக பொறுப்புகளை நியமிக்கிற போது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று திரும்ப திரும்ப ஒரு அழுத்தம் இருந்தது. அப்போதே நான் அடுத்த முறை வருகிற போது அந்த கோரிக்கையை பரிசீலிக்கிறேன் என்று கூறியிருந்தேன். ஆகவே அவர் வீரபாண்டி தொகுதியை சார்ந்தவர் தான் என்பதை மறுபடியும் தோழர்கள் உறுதிப்படுத்திய நிலையில் அவருடைய நேட்டிவ் கான்ஸ்டிட்யூவன்சியில் அந்த தொகுதியிலே அவரை போட முடியவில்லை. ஆகவே அவருக்கு மண்டல துணை என்கிற பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. ஒழுங்கு நடவடிக்கை என்கிற பெயரில் இது மேற்கொள்ளப்படவில்லை. காஞ்சிபுரத்திலே வழக்குரைஞர் மதி ஆதவன் சிறப்பாகவே பணியாற்றி கொண்டிருந்தார். அவரை நாம் அந்த இடத்திலிருந்து எடுத்து மண்டல துணை செயலாளராக போட்டிருக்கிறோம். மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் உங்கள் பார்வை இருக்கிறது. எனக்கு மண்டலத்தில் பொறுப்புகளுக்கு ஆள் தேவை. மண்டல செயலாளர், மண்டல துணை செயலாளர், மாநில அளவிலான பொறுப்புகளுக்கு ஆள் தேவை. மாநில செயலாளர்கள், மாநில துணை செயலாளர்கள்,
முதன்மை செயலாளர்களுக்கு ஆள் தேவை. ஒவ்வொரு அணிக்கும் 50 பேர் மாநில அளவில் பொறுப்பாளர்களை நியமிக்க இருக்கிறோம். அதற்கு ஆட்களை நான் தேடுகிற போது இப்போ காஜா மொய்தீனை நான் எலிவேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழணி மகளிர் விடுதலை இயக்கத்திற்கு அந்த பகுதியிலே நான் யாரை மாநில செயலாளராக போடுவது என்று பார்க்கிற போது 1-2 பெயர்கள் தான் அதில் கிடைக்கின்றன. இப்போ தமிழணியை மாநில செயலாளராக உயர்த்தலாம் என்ற கணக்கின் அடிப்படையில் தான் அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர அவர் மீது யாரும் எந்த குற்றச்சாட்டையும் சொல்லவில்லை. அது ஒழுங்கு நடவடிக்கையாகவும் மேற்கொள்ளப்படவில்லை. இப்படி ஒவ்வொருவருக்கும் நான் விளக்கம் சொல்ல முடியும். தோழர்கள், மேலோட்டமாக இதை நான் சொல்லுவதிலிருந்து ஆழமாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆவு அதியமான் அவரும் நெய்வேலி மற்றும் குறிஞ்சிப்பாடி ஆகிய 2 தொகுதிகளுக்கு விண்ணப்பித்திருந்தார். அவருக்கு கிடைக்கவில்லை என்றதும் என்னை அவர் சந்தித்திருக்கலாம், அவருடைய வழியை என்னிடத்தில் பகிர்ந்திருக்கலாம். நான் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்தேன், ஏமாற்றம் அடைந்து விட்டேன் என்று கூட அந்த வழியை பகிர்ந்திருக்கலாம். ஆனால் உடனடியாக அவர் முகநூலிலே பேசி பதிவிட்டது பலரும் அதே பாணியை பின்பற்றுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கியது. சிலர் வீடியோ போடவில்லை, ஆனால் முகநூலிலே எழுதக்கூடிய நிலை உருவானது. அவர் நெய்வேலியிலும் இல்லை, குறிஞ்சிப்பாடியிலும் இல்லை என்று பலரும் என்னிடத்திலே திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார்கள். அவருடைய சொந்த தொகுதி விருத்தாசலம். அவர் ஊராட்சி மன்ற தலைவராக, அவரோ அவரது துணைவியாரோ ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பது விருத்தாசலம் தொகுதிக்குள்ளே தான். ஆகவே அவரை இங்கே போட்டால் இந்த தொகுதியை சார்ந்த எங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? நீங்கள் அந்தந்த தொகுதியை சார்ந்தவருக்கு மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்படும் என்று உறுதியளித்த நிலையில் எங்களுக்கு இந்த குறிப்பிட்ட தொகுதியை சார்ந்த எங்களுக்கு ஏன் வழங்கக்கூடாது என்ற கேள்வியும் ஒரு புறம் எழுகிறது. அந்த கேள்வியை நான் அலட்சியப்படுத்திவிட முடியாது. ஏனென்றால் நானே வரையறை செய்த ஒரு நிலைப்பாடு. ஆகிய அவர் நெய்வேலியை சார்ந்தவராக இருந்திருந்தால் நெய்வேலியை கட்டாயமாக செய்திருப்போம். குறிஞ்சிப்பாடியை சார்ந்தவராக இருந்திருந்தால் குறிஞ்சிப்பாடியில் நாம் கன்சிடர் செய்திருக்கலாம், பரிசீலித்திருக்கலாம். இரண்டிலும் இல்லை. ஆகவே மாநில அளவில் அவருக்கு மண்டல அளவிலோ மாநில அளவிலோ ஒரு வாய்ப்பை தரலாம் என்று நாம் கருதியிருந்தோம். ஆனால் அவர் அண்ணன் தொண்டராகவே தம்பியாகவே நான் நீடிக்கிறேன் என்று சொன்னது நேரிலே சொல்லியிருந்தால் நான் அவரை தட்டி கொடுத்திருப்பேன், ஆற்றுப்படுத்தியிருப்பேன், அவருக்கு வேறு வாய்ப்பை ஏற்படுத்தி தர முயற்சித்திருப்பேன். அவர் முகநூலிலே அப்படி பதிவிட்ட உடனேயே அடுத்து நெல்லிக்குப்பம் முருகவேல் ஒரு எதிர்மறையான கருத்தை முகநூலில் பதிவு செய்கிறார். அவரை தொடர்ந்து பலரும் பதிவு செய்கிறார்கள். இது தலைமைக்கு எதிரான கருத்து என்பதை விட கட்சியின் தலைமைத்துவத்தை பலவீனப்படுத்துகிற ஒரு கருத்து. இந்த அணுகுமுறை எனக்கு அதிர்ச்சி அளித்தது. ஆலப்பாக்கம் ஜெயக்குமாரும் அதே போல அவர் என்னென்ன யூகம் செய்தாரோ அந்த யூகத்தை எல்லாம் முகநூலிலே பதிவு செய்யக்கூடிய நிலை. யார் யாரெல்லாம் எனக்கு பொறுப்பு வேண்டாம் என்ற கருத்தை சொன்னார்களோ உடனே இப்போது நான் மாற்றியிருக்கிறேன். துரைவளவன் கோயம்புத்தூரில் நீண்ட காலமாக கட்சியில் இருக்கிற மூத்த தோழர் எனக்கு அந்த பொறுப்பு வேண்டாம் என்று சொன்னார், மாற்றிவிட்டேன். அப்படித்தான் அதியமான் இந்த பொறுப்பு வேண்டாம் என்றால் மாற்றிவிட்டேன். ஆலப்பாக்கம் ஜெயக்குமார் இந்த பொறுப்பு வேண்டாம் என்று அவர் சொன்னதால் அடுத்தால் அந்த பொறுப்புக்காக போட்டி போடக்கூடிய ஏராளமானவர்கள் காத்து கிடக்கிறார்கள். அவர்களை நான் புறந்தள்ள முடியாது. அவங்க வேணான்னு சொன்ன பிறகு நீங்கள் எங்களுக்கு தரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இப்படி பல இடங்களில் இந்த முறை பொறுப்பு வேண்டாம் என்று சொன்ன காரணத்தினால் அந்த பொறுப்பில் இருந்தவர்களை நாம் விடுவித்திருக்கிறோம். வேறு பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்படும். அது அண்டர் கன்சிடரேஷன், பரிசீலனையில் உள்ளது. அதைப்போல தமிழ்நாடு தழுவிய அளவில் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இந்த மாற்றங்களை செய்திருக்கிறோம்.
234 பேர் மட்டும்தான் மாவட்ட செயலாளராக நியமிக்க முடியும். ஆனால் 2000க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த 234க்கும் சேர்த்து 2000க்கும் மேற்பட்டவர்கள், சரியான எண்ணிக்கையை நான் 2 நாளில் உங்களுக்கு தெரிவிப்பேன். 1000க்கு மேற்பட்டவர்கள் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 1800 பேருக்கு மேலிருக்கும். ஆக 234 பேரை மட்டும் நான் தேர்வு செய்துவிட்டு மிச்ச அத்தனை பேரையும் நான் ஆற்றுப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும், அவர்களை அரவணைக்க வேண்டும், அவர்களுக்கு மாற்று பொறுப்பு தர வேண்டும் என்பது எனக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முல்லைவளவனோ, ராஜ்குமாரோ, நீதிவல்லனோ, ஜான் தாமஸோ, அர்ஜுனோ, நீலவானத்து நிலவனோ, அறிவிடை நம்பியோ, செந்திலோ, பொன்னிவளவனோ இதுவரையில் எந்த எதிர்மறை கருத்தையும் பதிவு செய்யவில்லை. கட்சிக்கு அல்லது தலைமைக்கு எதிராக எந்த கருத்தையும் சொல்லவில்லை. அவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய பொறுப்பு வழங்கப்படும் என்கிற உறுதியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 10% தலித் அல்லாதவர்களுக்கு 10% பெண்களுக்கு என்று நாம் கடந்த முறையே முடிவு செய்ததன் அடிப்படையில் இந்த முறை நாம் 10% நிரப்பியிருந்தால் பெண்கள் 23 பேர், தலித் அல்லாதவர்கள் இஸ்லாமியர்கள் உட்பட 23 பேர் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தலித் அல்லாதவர்களை நான் எண்ணி பார்த்தபோது எல்லாவற்றையும் முடிவு செய்து கடைசியாக தொகுத்து பார்த்து இத்தனை சதவீதம் அதில் இருக்கிறதா என்று நான் கணக்கு பண்ணி பார்க்கிற போது 5 பேர் தான் தலித் அல்லாதவர்கள், 7 பேர் 8 பேர் முஸ்லீம்கள். இந்த முஸ்லீம் அல்லாத நான் தலித் சேர்த்து 12 பேர் என்னதான் 13 பேர் தான் வந்தாங்க. மொத்தத்தில் 23 பேர் போடணும். இப்போ இன்னும் யாரையாவது 2 பேரை போடலாம் அப்படின்னு நான் தேடி பார்க்கிற போது கடலூரில் 2 பேரை நான் துணிந்து முடிவு செய்தேன். அதிலே ஒருவர் நெய்வேலிக்கு துரை மருதமுத்து, வேறு ஒருவரை இங்கே போடுவதாக முதல்ல சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 8 பேர் 10 பேர் அல்லது 15 பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்கன்னா அதில் மொத்தமாக படித்து பார்த்துட்டு அதில் 3 பேரை முதல்ல சூஸ் பண்ணுறோம். யார் ரொம்ப டைட் காம்படிட்டராக இருக்காங்க, யார் ஓரளவுக்கு வேலையாக டைனமிக்காக வேலையை செய்வாங்க, அதை தீவிரமான போட்டி போடக்கூடியவங்களை நம்ம பிறந்திட முடியாது. கட்டாயமாக வேணும் அப்படின்னு போட்டி போடக்கூட ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரையாரிட்டி பார்க்குறோம். இப்போ அவங்க எத்தனை வருஷமாக கட்சியில் இருந்துக்கிறாங்க, எவ்வளவு போராட்டங்களில் பங்கேற்றிருக்கிறாங்க, எல்லா நிகழ்ச்சிகளையும் இவங்க பங்கேற்றிருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரீகால் பண்ணி பார்க்குறோம். அவங்க கட்சியில் சேர்ந்த ஆண்டு எப்போ, அவங்களுடைய வயது என்ன, அவங்க இப்போ சிட்டிங் பொசிஷன் என்ன, ஏற்கனவே என்ன பொறுப்பில் இருந்தாங்க, திடீர்னு ஒரு முகாம் அமைப்பாளரை முகாம் செயலாளரை எந்த பொறுப்பிலுமே இல்லாத ஒருத்தரை மாவட்ட செயலாளர் போட்ட முடியாது. நேரடியாக பேரண்ட் பாடியில் ஏதாவது ஒரு வேலையில் ஒரு பொறுப்பில் இருந்திருக்கணும், அல்லது துணைநிலை அமைப்பில் ஒரு மாவட்ட நிர்வாக அளவில் இருந்திருக்கணும். கட்சியில் ஒரு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் அளவில் 15 வருஷம் 20 வருஷம் கூட இருந்தவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி குறைந்தபட்ச அனுபவம் கட்சிக்குள்ளே அவங்களுக்கு இருந்தால் அவங்கள கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் 3 பேரை தேர்வு பண்ணி அந்த 3 பேரில் கடைசியாக ஒருவரை நாம் முடிவு செய்கிறோம். இப்போ நான் நெய்வேலியில் வேறு ஒரு பேரை சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். 3 பேரை தேர்வு பண்ணி அதில் வேறு ஒரு பேரை தேர்வு பண்ணி அறிவிக்க போகிற நேரத்தில் நான் டோட்டலாக கணக்கு பண்ணி பார்க்குறேன். கணக்கு பண்ணி பார்க்கும்போது வெறும் 5 பேர் தான் நான் தலித் வராங்க. அதில் 8 பேர் முஸ்லீம், 8 5 13 பேர், 23 பேர் வேணும், இன்னும் 10 பேர் எங்கே தேடுறது. அப்படியே தேடி பார்க்கும்போது நமக்கு கடலூரில் இந்த 2 பேர் கண்ணுக்கு படுறாங்க. ஒருத்தர் துரை மருதமுத்து, இன்னொருவர் பூவாலை தமிழ்வளவன், பூவாலை ஸ்ரீதர் என்கிற தமிழ்வளவன். இப்போ கடலூர் மாவட்டத்தில் நம்ம சாதிக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம இப்போ வன்னியர் சமூகத்தோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணக்கமான ஒரு உறவை பேணி வருகிறது. இந்த 2 பேரும் கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளாக கட்சியிலே இருப்பவர்கள். சிதம்பரம் தொகுதியில் பெரிய அளவில் வன்முறை வெறியாட்டம் நடந்தபோது அவர்கள் சிறுத்தைகளாய் இருந்துதான் களத்தில் பணியாற்றினார்கள், சாதியாய் இருந்து ஒதுங்கி நிற்கவில்லை. துரை மருதமுத்து கட்சியை பயன்படுத்தி, கட்சி பெயரை பயன்படுத்தி, தலைமை பெயரை பயன்படுத்தி எந்த தப்பும் செய்தவர் இல்லை. பல்வேறு வழக்குகளை சுமந்தவர். அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவதிலே என்ன குறை? ஆகவே அவருக்கு தருவோம் என்று தான் தந்தோம். ஆவு அதிகமானுக்கு இல்லை என்று விட்டு அவரை விட தகுதி குறைந்த யாருக்கும் நான் தந்து விடவில்லை. துரை மருதமுத்துக்கு தந்ததில் அவருக்கே உடன்பாடு இருக்கும்.
கட்டாயமாக அவர் இதை சரியான தேர்வு என்று தான் அவருடைய மனசாட்சி சொல்லியிருக்கும். அது வேறு. பூவாலை ஸ்ரீதர் ரொம்ப பொலைட், ரொம்ப சாஃப்ட், கட்சிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர். நம்முடைய தோழர்கள் யாரும் அவர் மேலே இதுவரையிலும் எந்த குற்றச்சாட்டும் சொன்னதில்லை. எவ்வளவு நெருக்கடியில் நம்மோடு தான் கட்சி பக்கம்தான் நின்று போராடி இருக்கிறார். எந்த அளவு ஒரு ஆக்டிவாக வேலை செஞ்சார் அப்படிங்கிறதுலாம் ஒரு புறம். ஆனால் அவர் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்சியிலே ரொம்ப லாயலாக இருக்கிறார் என்கிற அந்த ஒரு தகுதி. அப்போ இந்த இவர் 2 பேரும் சேர்த்து மொத்தத்தில் 15. அந்த 15ல் 8 பேர் முஸ்லீம், 7 பேர் தலித் அல்லாதவர்கள். இப்போ இப்படி தான் நான் கணக்கு பார்க்குறேன். உங்களுக்கு வேறு வேறு கற்பனைகள் போகுது. எனக்கு அப்படி இல்லை. நான் ஓவராலாக பார்க்குறேன். 234 பேரில் மொத்தம் 5 பேர் தான் தலித் அல்லாதவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கிறாங்க. 8 பேர் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அப்போ நம்ம 23 பேரை தேர்வு பண்ணணும். இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் நிறைய மாவட்ட துணை செயலாளர் போட்டுக்கிறோம். ஏகப்பட்ட பேரை மாவட்ட துணை செயலாளர் போட்டுருவோம். பட் அவங்கள டக்குன்னு நான் மாவட்ட செயலாளராக எலிவேட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் நான் தேடி தேடி பார்த்து தான் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். கடலூரில் போட்டால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்கிற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு. ஓரளவுக்கு அரசியல்படுத்தப்பட்ட ஒரு பக்குவப்பட்ட ஒரு மாவட்டம், விடுதலை சிறுத்தைகள் வலுவாக இருக்கிற ஒரு மாவட்டம், வன்னியர்களோடு இணக்கமாக இருக்கிற அளவுக்கு பக்குவமடைந்திருக்கிற பொறுப்பாளர்கள். எனவே தோழர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பூவாலை ஸ்ரீதர் என்கிற தம்பியையும் துரை மருதமுத்து என்கிற தம்பியையும் மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கிற முடிவை நான் மேற்கொண்டேன். இப்போ அங்கே செல்வமணி இருக்கிறாரு, பெரு சரித்திரன் இருக்கிறாரு, பழைய பொறுப்பாளர் நீதிவளன் இருக்கிறாரு, மாவட்ட செயலாளருக்கு காம்படிஷன் ஆலம்பாடி ஸ்ரீதர் தடா கதிரவன் எனக்கு இந்த முறை நீங்கள் கொடுத்தே தீரணும் அப்படின்னு கேட்டார். முருகானந்தன் கேட்டார். நிறைய பேர், இப்போ 1-2 ஞாபகத்தில் சொல்கிறேன். இந்த மற்ற தோழர் பேர் சொல்லுவேன், யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். சிதம்பரத்தெல்லாம் காம்படிஷன் அதிகம். சிலருக்கு மாவட்ட நிர்வாகத்தில் முக்கியத்துவம் கொடுத்து போட்டிருக்கிறோம். இப்போது இவரை தேர்வு பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் இதுக்கு நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு அது. அதில் யாரும் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. மற்றவங்களை போட முடியலன்னா அவங்க மேலே எனக்கு எந்த அதிருப்தியும் கிடையாது, அல்லது கோபமும் கிடையாது. இதை தோழர்கள் தயவு கூர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ திமுக அதிமுக எடுத்திங்கன்னா ஒரே நபர் இப்போ 30 வருஷம் 40 வருஷம் மாவட்ட செயலாளராக இருக்காங்க. எலெக்ஷனுங்கிற பேரில் வந்தால் கூட இப்போ அந்த கட்சியில் வேறு யாருமே பணியாற்றக்கூடியவங்க இல்லையா, வேலை செய்யக்கூடியவங்க இல்லையா, தீவிரமாக களப்பணியாற்றியவர்கள் இல்லையா? இப்போ அதை அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல. அந்த அக்செப்டன்ஸ் நமக்கு வேணும். இதுதான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். இதற்காகத்தான் நான் என்னை முழுமையாக ஒப்படைத்து கொண்டு உங்களோடு கிடக்கிறேன். என் மீது எனக்கு நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. நான் எப்படி டெடிகேட் செய்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். தொடர்ந்து கண் விழித்ததால், தூக்கமின்மையால் கண் வறட்சி ஏற்பட்டு, இந்த கண்ணிலும் மாறி மாறி கண் கட்டி ஏற்பட்டு, அதனால் எவ்வளவு பாதிப்பு. கண்ணே திறக்கக்கூடாது, நீங்கள் தூங்கணும், மருந்து போடணும், ஐ ட்ராப்ஸ் போடணும், டாக்டர் எவ்வளவு சொல்லி அதை நான் பின்பற்றவே இல்லை. இப்போ கூட 2 கண்ணும் ட்ரையாக தான் இருக்குது. ஐ ட்ராப்ஸ் என் கையில் கிடையாது. நல்லா அமுங்கி போன கட்டி மறுபடியும் பெருசாகிடுச்சு. இப்போ ஆன்டிபயோட்டிக் இந்த ஒரு விஷயத்தில் பல முறை எடுத்துருக்கிறேன். இதை இல்லாமல் பல உடல் பிரச்சனைகள், தூக்கம் இல்லாததுனால. இதெல்லாம் கடந்து ஒவ்வொரு விண்ணப்பமாக புரட்டி 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 பார்த்து அப்புறம் இந்த மாதிரி முடிவை நான் எடுக்கணும். இப்போ ஒரு ஏரியாவில் ஒரு மாவட்ட துணை போட்டால் இன்னொரு ஏரியாவில் ஒரு மாவட்ட துணையை போடணும். அதுக்காக தேடுறோம். அங்கே தேடினா யாரும் கிடைக்கல. இப்போ அப்படியே ஒரே மாவட்டத்துக்குள்ளேயே ஒரே ஒன்றியத்துக்குள்ளேயே சில பேரை சீனியராக இருக்கிறவங்கள, காம்படிட்டராக இருக்கக்கூடிய, அதாவது தீவிரமான போட்டியாளர்களாக இருக்கக்கூடியவங்கள அவங்கள தேர்வு பண்ணுறோம். எனவே இதில் யாரும் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த முடிவுகளை தோழர்கள் ஏற்றுக்கொண்டு ஒத்துழைக்க வேண்டும். கட்சியின் நலன், மக்களுடைய பாதுகாப்பு, இவற்றை கருத்தில் கொண்டு தோழர்கள் இயங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக இயக்கத்தின் கட்டுப்பாட்டை சீர்குலைக்கக்கூடிய வகையில் தோழர்கள் எந்த தவறான முடிவுக்கும் போகக்கூடாது.
மனதில் பட்டதையெல்லாம் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யக்கூடாது. சனாதன சக்தியில் நம்முடைய இயக்கத்தின் கட்டுக்கோப்பை சீர்குலைப்பதற்கு ஊடுருவ பார்ப்பார்கள். இங்கே ஒரு இடைவெளியை ஏற்படுத்துவதற்கு, ஒரு கீறலை ஏற்படுத்துவதற்கு, பலவீனத்தை செய்வதற்கு முயற்சிப்பார்கள். அதற்கு யாரும் இடம் தர வேண்டாம். புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட தம்பிகள், எனது தலைமையை ஏற்று இத்தனை ஆண்டு காலம் இந்த களத்தில் நின்ற தம்பிகள், அரசியல் புரிதலோடு இவற்றை அணுக வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தடுத்து பொறுப்பாளர்கள் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும். இப்போது அறிவித்ததில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. 1-2 மாற்றங்கள். நாகையில் ஒரே நபருக்கு மண்டலத்திலும் நிர்வாகத்திலும் பெயர் இடம்பெற்றிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அதுபோல இன்னொரு இடத்திலும் அந்த தகவல் வந்திருக்கிறது. இந்த மாற்றங்கள் எல்லாம் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களில் எந்த மாற்றமும் நிகழ்த்த முடியாது என்ற ஒரு நெருக்கடி இருக்கிறது. அருமை தம்பிகள், இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.